இப்படி ரெண்டாக மடித்து போட்டுட்டு இடுப்புடைய அளவை மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை இப்படி எடுத்துகிட்டு சைடில் இந்த லைனை வந்து மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டு லைன் போட்டுட்டு அதிலேருந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இதுதான் ப்ளவுஸினுடைய பேக் சைடு. இது வந்து 34 இன்ச்சு சைஸ் உள்ள 34, 35 இவங்க வந்து இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லா உட்காரும். பாருங்கண்ணா, கழுத்தினுடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்ட்ரு ஃபுல் ஷோல்டர் கிடையாது, ஃபுல் ஷோல்டர் வந்து 5.25 இன்ச் ஒரு புள்ளி இருக்குது. ஆம் ஹோலுக்கு வந்து 5.25. செஸ்ட்டு வந்து 9 இன்ச்சு. 34 + 4 இன்ச்சு தையலுக்கு ஆட் பண்ணிக்கணும். 38 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு. அதுதான் இந்த செஸ்டினுடைய அளவு. இப்போது பேக் சைடு நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிடலாம். வந்து துணியை லைனிங் துணியை வந்து 4ஆக மடிச்சு போட்டிருக்கேன். ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த ஸ்லீவை அப்படியே வச்சுட்டு கை சுற்றளவை மார்க் பண்ணிக்குவோம். கையினுடைய நீளத்தை மார்க் பண்ணிக்குவோம். கையினுடைய ஆம்பல் சுற்றளவை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு 1/4 இன்ச்சு தையலுக்காக எடுக்குவோம். இப்போ கழுத்தை மார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்படியே இதுக்கு ஒரு வளைவு கொடுத்துருவோம். இதுதான் ஸ்லீவு. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் எப்படின்னா கிராஸ் தான், அதனால் கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம் தையலுக்காக. இப்போ இந்த கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 இன்ச்சு. இங்கேயும் நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த 2.25 இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த லைன் போட்டுக்குவோம். இப்போ இந்த ஆம் ஹோலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக இங்கேருந்து 5.25 இன்ச்சு இருக்குது. அந்த 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கழுத்தினுடைய முன் கழுத்தினுடைய நீளம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வளைவை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ செஸ்டோட அளவு வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து அங்கே பேக் சைடு வந்து கட் பண்ணும்போது நம்ம வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது 3/4 இன்ச்சு ஒரு புள்ளி இல்லை 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்டினுடைய அளவு வந்து 9 இன்ச்சு. கப் லென்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதே 9 இன்ச் கொடுக்குறேன். டாட்டினுடைய லென்த் வந்து 2.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டேன் நான் ப்ளவுஸில் இருந்து, அதனால் அப்படியே போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இருக்கதே அப்படியே வரைஞ்சி நம்ம கட் பண்ணி தைக்கணும்னு இல்லை. இது வந்து நம்ம கப் லென்த்தும் டாட் லென்த்தும் மட்டும் இருந்தால் போதும், நம்மளே வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கப் லென்த்தும் டாட் லென்த்தும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு க்ராஸ் லைன் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு வந்து 34 இன்ச்சு சைஸ்னால 1.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணால் போதும். ஸோ
இப்போது ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது பேக், ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, அடுத்து வந்து பட்டி. பட்டி பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு 2 இன்ச் எடுத்துக்குவோம். ஒரு 3 இன்ச்சு போல் சைடில் நம்ம எடுத்துக்குவோம். இங்கேயுமே 3 இன்ச்சு எடுத்துக்குவோம். இது கரெக்டாக இருக்கும். இப்படியே நம்ம ஒரு வளைவு எடுத்துக்குவோம். இப்படி பட்டி கட் பண்ணி ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ப்ளவுஸோடைய பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு எல்லாமே வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். ஸோ எல்லோரும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.